அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான சகோதரர்களே, உலகத்துல நமக்கு தீமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் தீமைன்னு காட்டிட்டான். தீமையாக காட்டப்பட்ட எதுவுமே என்னைக்குமே நல்லதாக மாறாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தீமைன்னு ஒரு விஷயம் காட்டப்பட்டா அது நல்லதாக மாறவே மாறாது. ஆனா இந்த சமூகம் என்ன செய்யுது அப்படின்னா, குறிப்பாக பொதுஜன இஸ்லாமிய சமூகம் ஒரு தீமையை இன்னைக்கு நல்லதாக காட்டுறதுக்காக மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சினிமா சமூகத்தை சீரழித்து நாசமாக்கக்கூடிய, உண்மைக்கு புறம்பான கற்பனையை, பிறருக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை உலகத்திற்கு காட்டக்கூடிய, இறைவன் ஹராமாக்கிய இசை, இறைமறுப்பு போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் சினிமா. மனிதனை நாசமாக்கக்கூடியது, சமூகத்தை சீரழிக்கக்கூடியது சினிமா. இந்த சினிமா என்ன செய்யுது அப்படின்னா, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு ரொம்ப நல்லதாகப்படுதோ அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்படுது. ஏன்னா எங்கு தொட்டாலும் சினிமாவை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வந்துருச்சு. சினிமாங்கிறத எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, அது ஒரு பவர்ஃபுல் மீடியா. அது எவ்வளவு பவர்ஃபுல்லா வேணா இருக்கட்டும், அதுக்காக என்ன செய்ய முடியாது, அது எந்த விஷயத்தையும் நம்ம தலையில தூக்கிலாம் வச்சுக்க முடியாது. அதை எதுக்கு பயன்படுத்துறான்? உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெரும்பாலும் எதுக்காக மிகப்பெரிய ஒரு விஷயமாக பயன்படுது அப்படின்னா, இஸ்லாமோபியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு தொழிலுக்கு தான் பயன்படுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது சினிமாவாக இருக்கட்டும், ஊடகமாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் மாறவே மாறாது. ஆனா அதுல ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் மாற்றமாக ஒரு விஷயத்தை, இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது எந்த காலத்திலும் நம்மளோட வந்துடக்கூடாது. இப்படிதான் பல தீய செயல்களை அங்கீகரிச்சு நம்ம உள்ள போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். இன்னைக்கு நம்மளை கெடுப்பதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி நமக்கு உருவாக்கி தந்திருக்கு. அதை வச்சு எல்லாத்தையும் நம்ம சரிகாண ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாம் சரிங்கிற மனநிலை வந்துடும். அப்ப நன்மை எது, தீமை எது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாத ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஆனா இன்னைக்கு அப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சமூகம் போயிட்டு இருக்குது. கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, மார்க்கத்தை சொன்ன அணிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு சினிமாவிற்கு விமர்சனம் பண்ண போயிட்டாங்களோ அப்படின்னு கவலைப்படக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறத நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா, பரவாயில்லையே போய் பார்க்கலாமே, பரவாயில்லையே இதை அங்கீகரிக்கலாமே அப்படின்னு போகும்போது, இதையே நான் அங்கீகரிச்சுட்டேன், அடுத்து அதை அங்கீகரிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும். இப்படிதான் தீமை என்பது என்ன செய்யும், நமக்குள்ளாக மிக அழகாக ஊடுருவும். ஷைத்தான் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா ஊடுருவதற்கு எது சாதகமா இருக்கோ அதைத்தான் காட்டுவான். ஃபஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானு யஅமலூன். அவர்கள் செய்வதை ஷைத்தான் ரொம்ப அழகாக காட்டி தருவான். அந்த அழகை பார்த்தவொடனே மயங்கி உள்ள போய் விடுவான். அதுதான் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னா, சமீப காலமா இன்னமும் ஒரு 10 நாள்ல இஸ்லாமிய சமூகத்தை ஒரு சினிமா தூக்கி நிறுத்தியது போல எல்லா தலைவர்களும் எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிக்கிறத பார்க்கும்போது என்னடா இது, இந்த சமூகம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை வந்திருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மாதிரியாக ஒரு தீமையை தீமையாக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதுல கொஞ்சம் நன்மை இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்க முடியுமா? அல்ல மதுவுல தான் கொஞ்சம் நன்மை இருக்கு, அதனால சாராயத்துக்கு குடிச்சிருவோமா? சொல்லுங்க. சூதாட்டத்துல தான் நன்மை இருக்குங்கிறான், அதனால கொஞ்சம் நன்மை இருக்குன்னு சொல்லி நம்ம அதை அங்கீகரிச்சிருவோமா? அதையும் அழகாக காட்டினாங்க அப்படின்னா அங்கீகரிச்சுட்டு போயிருவோமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அதனால தீமை என்பது தீமை தான். அதனால தீமையில எந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது என்பதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ரொம்ப அழகா வச்சிருக்கிறான். எது நன்மை எது தீமை என்பதை சொல்வதற்காகத்தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு தந்திருக்கிறான். அந்த நன்மை தீமையை கொடுத்து ரொம்ப அழகா சொல்றாங்க. அதை நாம் நஜ்தைன், எது நல்ல பாதை எது கெட்ட பாதைங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கு தான் கண்ணை கொடுத்துருக்கேன், நாவை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்.
காட்டி தந்த பாதையிலிருந்து தவறி விட்டோம் அப்படின்னா வழி தவறி போயிடுவோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எப்போதுமே நன்மையின் பக்கம் கவனம் செலுத்துபவர்களாக, தீமையிலிருந்து எல்லா சூழல்களிலையும் விலகியவர்களாக இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை உடைய மக்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் மக்கள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين ودمر اعداء الدين. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.